Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர கிராமலாக்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 9. இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல். இந்த வார்த்தைக்கு எப்படி ஷார்ட்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பர் த்ரூ தி லைனில் எழுதணும் அப்படின்னா அது பிரின்சிபல். இதே சைன் தான் பிரின்சிபலுக்கும் யூஸ் பண்ணுவோம், பிரின்சிபலின்னு வந்துச்சுனாலும் இதே சைன் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து லிபர்ட்டி. இது ஈஸி. ஃபஸ்ட் பிளேஸில் பர் எழுதணும் அப்படின்னா, ஓகேங்களா, ஃபஸ்ட் பிளேஸில் பர் எழுதணும் அப்படின்னா அது லிபர்ட்டி. அதையே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா, கோட்டில் டச் ஆகிற மாதிரி எழுதணும்னா அது மெம்பர். ஓகேங்களா, மெம்பர் சொல்லலாம், ரிமெம்பர், ரிமெம்பர்டு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் பர். த்ரூ தி லைனில் எழுதணும் அப்படின்னா அதே ஸ்ட்ரோக்கு பர்ரை த்ரூ தி லைனில் எழுதணும்னா நம்பர் இல்லைன்னா நம்பர்டு, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்து டர் செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா ட்ரூத். ஓகேங்களா. டர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா டாக்டர். செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா டியர். தேர்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப அதே டர் டூரிங் ஆயிடுது. அடுத்து சர்ற செகண்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப அது சேர் ஆகுது. த்ரூ தி லைனில் எழுதுகிறப்ப தேர்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப சியர் ஆகுது. ஓகேங்களா. ஜர் அதை ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா லார்ஜர். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் ஜா எழுதணும் அப்படின்னா லார்ஜ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதில் வந்து ஆர் சேர்றப்ப லார்ஜர் ஆகுது. அடுத்து செகண்ட் பிளேஸில் கர் எழுதணும்னா அது கேர். ஓகேங்களா. இந்த ஒரு கிராமலாக்ஸுமே வந்து ஆஃப் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதி. இதுக்குண்டான எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க 41 and 42. இதில் இருக்கிற ஒவ்வொரு பேராகிராஃபுமே மினிமம் 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். எழுதுறதோடு இல்லாமல் அதை ரீட் பண்ணியும் பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.